பைபிளை கிழிச்சு பட்டாசு செஞ்ச தொழிற்சாலையே, நீ சும்மா இருந்ததுனா கூட கர்த்தர் உன்னை சும்மா விட்டுருப்பாரு. ஆனால் விலையேற பெற்ற ஒரு புத்தகத்தை, நாங்கள் மதிக்கின்ற ஒரு புத்தகத்தை, பேசுகின்ற ஒரு புத்தகத்தை நீ எடுத்து இப்படி கிழிச்சு நீயே கர்த்தர் சமூகத்தில் வந்து மாட்டிக்கிட்ட. வாழ்நாளில் நீ கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படியே சாட்சி சொல்லுவ, நான் பைபிளை கிழிச்சு பட்டாசு செஞ்சேன். எவன் அவன் கரங்கள் எல்லாம் இந்த பட்டாசை செஞ்சுதோ, எந்த தொழிற்சாலையோ, அவனெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் நீயாவது அல்லது உன் குடும்பமாவது சபையில் வந்து உட்கார்ந்து, நான் பைபிளை கிழிச்சு பட்டாசு செஞ்ச குடும்பம், காரங்கள் என் தாத்தா பண்ணார், என் அப்பா பண்ணாருன்னு சாட்சி சொல்லுவீங்க. இன்றைக்கி நிறைய சாட்சிகள் இப்படி நாங்கள் கேட்குறோம். என் குடும்பம் அடித்த குடும்பம் கிறிஸ்தவர்களை, ஆனால் இன்றைக்கி நாங்களே கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், நாங்கள் இந்த கிறிஸ்தவத்தை எல்லாம் எதிர்த்த குடும்பம் அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். உனக்கும் அதே நிலைமை தான்.